சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். ஆனப்புல போல கிராமத்துல இருந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்க குடும்பத்தில் ஒருவனா நான் இருக்கிறேன். உங்க கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அத்தனை நான் அனுபவிச்சேன். மக்களோடு மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். உங்ககிட்ட என்ன குறை இருக்குது அதெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் வைக்கிற பொட்டியில போடுங்க. அந்த பொட்டிய திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு தீர்க்கிறேன். அப்ப எதுக்கு இது தேவை? ஆசையை தூண்டி மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்கு ஆரம்பிச்சுட்டான். ரேஷன் பொருட்கள் ஊடுடா வந்து கொடுக்க போறோம். 4 வருஷமா கண்ணுக்கு தெரியலையா? இப்ப ஏன்னா மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பட்டு தோல்வி அடைவது உறுதி செய்யப்பட்டு விட்டது. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். 7.5% இடஒதுக்கீடு. இதுவரை 2818 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மேலும் ஆளுநர் மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார். அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162வது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். பதவி பழத்தை கண்டு நாங்க மயங்கல, மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.